natrinai kudil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு natrinai kudil. நமக்கு ரோட் சைடில் தள்ளுவண்டியில் காளான் மசால் வந்து செஞ்சு விற்பாங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எந்த விதமான ஃபுட் கலர்ஸ் அப்புறமா ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு எப்படி சுவையாக வந்து காளான் மசால் செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் முட்டைக்கோஸ், அதே மாதிரி 200 கிராம் வந்துட்டு காளானும் சின்னதாக நான் வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது சம அளவு வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு ஈவனாக 200 கிராம் மஷ்ரூம், 200 கிராம் வந்துட்டு கேபேஜ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி அதிகமாக பண்ணுறதுனால நான் வந்து கேபேஜ் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் வச்சு எப்படி காளான் மசால் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சிங் பவுல் வந்து சூஸ் பண்ணும்போது நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கலக்க முடியும். அடுத்தது 1 கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 கப் வந்து கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் வந்து நான் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு குறைவோ இல்லை கூடவோ வந்துட்டு நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கை வச்சு பெசரிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கை வச்சு பெசறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் தெளிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டைக்கோஸ்லேயும் அதுக்கப்புறமா காளான்லேயும் இருக்க தண்ணியே வந்துட்டு மேக்ஸிமம் போதுமானதாக தான் இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இதை வந்து நம்ம பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுப்போம். அப்போ எல்லாமே கலைஞ்சிரும். அதே மாதிரி எண்ணெய் வந்து அதிகமாக இழுத்துரும். அப்போ சாப்பிடும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காதீங்கன்னு சொன்னேன். இப்போ எனக்கு லைட்டாக ட்ரையாக இருந்தது, அதனால் நான் வந்து 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த காளான் உள்ள இருக்க தண்ணியும் முட்டைக்கோசில் இருக்க தண்ணியுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா பற்றும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு பெசரி எடுத்துக்கோங்க. பக்கோடா பதத்துக்கு நீங்கள் பெசரிக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே வந்துட்டு ரொம்ப சேர்க்கல, 2 டீஸ்பூன் மட்டும்தான் நான் வந்துட்டு தண்ணி தெளித்து சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பக்கோடா கன்சிஸ்டன்சியில் நல்லா கெட்டியாக மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் சின்ன உருண்டைகளாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானது உடனேவே நம்ம பக்கோடா மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன உருண்டைகளாக நல்லா ஸ்பேஸ் விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் எல்லா இடத்துலையும் நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், முட்டைக்கோசும் காளானும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கிறிஸ்பியாக இருக்குது. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு நம்ம டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு பக்கோடா மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போது மீதி இருக்க அந்த முட்டைக்கோஸ் காளான் கலவையும் வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். முன்ன போட்ட மாதிரியே நல்லா கேப் விட்டு நல்லா பொரிச்சு பக்கோடா மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு பக்கோடா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா பக்கோடா மாதிரி இருக்கும். இது இப்போ சாப்பிடவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கிட்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இப்பயே கூட சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரோட் சைட் காளான் மசால் கிடச்சிரும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பெரிய கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த கேபேஜ் காளான் மசாலையே வந்துட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதுவே போதுமானது. வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போன உடனேவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இதனால் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 3 தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து இந்த மாதிரி பியூரியாக நீங்கள் வந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் ஆட் பண்ணலாம். ஆனால் அது சுருண்டு வந்து சாப்பிடும் போதெல்லாம் நிறைய டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது இந்த மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும்.
மசாலாலாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்க கேப்பில் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ண உடனேவே நிறைய கட்டி விழும். அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்பூன் வச்சு அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு நல்லா தண்ணி மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு நல்லா தண்ணி மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணியை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கெட்டியாக ஸ்டார்ட் ஆகும். கார்ன்ஃப்ளவர் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்காக தான் இது வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம கார்ன்ஃப்ளவர் உள்ளே ஆட் பண்ணதுன்னே ரொம்ப கெட்டியாக ஆகிடும். இப்போ வந்துட்டு 1/2 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு 2-3 கொதி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அது வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த பக்கோடா எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி விட்டு அடிக்கடி கலக்கிட்டே இருங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுடலாம். நம்ம பக்கோடா எல்லாம் உள்ளே ஆட் பண்ண உடனே நம்ம உடச்சி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கிரேவியில் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரண்டி வச்சு நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், காளான் மசால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் உங்களுக்கு அங்கங்கே முட்டைக்கோஸ் மட்டும் வெள்ளையாக தெரிகிற மாதிரி தெரியும். ஆனால் நான் வந்து எந்த விதமான ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ண கிடையாது. ஆனால் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஃபுட் கலர் இருக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய இடத்துல கிடைக்கும். அதை வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்துட்டு ஃபுல்லாக ரெட்டிஷாக தெரியும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சூடான காளான் மசால் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலான்னு நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் அந்த கலரிங் ஏஜென்ட் மட்டும் நான் ஆட் பண்ணாதனால கலர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயமும் கொத்தமல்லியும் தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் natrinai kudil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் இந்த வீடியோவோட எண்டிங்கில் காமிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதெல்லாம் ஸ்க்ரீனில் டச் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கலாம்.